இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லணும்னா எனக்கு பேச தெரியாது, ஆனால் தேவன் என்னை பேச வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவது, இந்த ஸ்தல சபை போதகராக இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், பூமிக்குரிய தகப்பனாக இருக்கிற பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 13. நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 75வது வயதில் கர்த்தர் அழைக்கிறார். அழைத்த பிற்பாடு அவர் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்த பிற்பாடு அவர் உடன்படிக்கையை கைக்கொள்கிறார். 3வது, அவருக்கு கொடுத்த திட்டத்தை, கானானில் சேரணும்னு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை அவர் செய்து முடிகிறார். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? எகிப்துக்கு போகக்கூடாது, ஆனால் எகிப்துக்கு போகிறார். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்தாலும் தீமையை தேவன் நன்மையாய் மாற்றினார். அதுக்கப்புறம் வருகிற சங்கதியை தான் நம்ம 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிச்சிடலாமா? 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம முழுவதுமாய் நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சீக்கிரமாய் முடித்து விடுவேன். முதலாவது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்கலாமா? ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இதற்கு முன்னாடி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா எகிப்துக்கு ஆபிரகாம் செல்லுகிறார். ஏன்னா அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுது. கானானுக்கு திருப்பியும் ரிட்டர்ன் போகலை, ஆனால் எகிப்துக்கு போனான். எகிப்து எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல இருந்து எப்படி ஆபிரகாம் வந்தாரோ அதே போல நாமளும் எகிப்து என்கிற பாவ உலகத்திலிருந்து நாம் வந்து ஆபிரகாமுடைய நிலைமையில தான் இருக்கிறோம். ஆபிரகாம் went up from Egypt, he and his wife and all that he had, and Lot with him to the south. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அங்கே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அதாவது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் சாராள் என்னுடைய தங்கச்சி, சாராள் மூலியமாக என்னுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்று சொல்லி நினைத்து அங்கே ஒரு பெரிய தவறு செய்தாலுமே கூட அந்த தவறையும் ஆண்டவர் தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ எகிப்திலேருந்து எப்படி அவர் எல்லாவற்றையும் வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தாரோ அதே போல் ஆபிரகாமுடைய சந்ததியான 430 வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தாங்க? இதே மாதிரி தான் வந்தாங்க. எகிப்திலிருந்து வெள்ளியுடைமைகளை பொன்னுடைமைகளை வஸ்திரங்களை எல்லாத்தையும் கேட்டு எகிப்தை கொள்ளடித்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிற்பாடு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எகிப்திலிருந்து வருகிறத பார்க்குறோம். ஆபிரகாம் என்பவன் நம்முடைய இயேசுவுக்கும் இஸ்ரவேல் ஜனக்கும் ஒரு முன்னடையாளமாய் வாழ்ந்தவன். இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்னென்னலாம் நடக்குமோ அதை எல்லாவற்றையும் முன்னடையாளமாய் வாழ்ந்தவனாய் இருந்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3 வேறுபாட்டினால் விளைந்த ஆசீர்வாதமும் ஆபத்தும். 3 வேறுபாட்டினால் விளைந்த ஆசீர்வாதமும் ஆபத்தும். The blessings and danger due to 3 contrast between Abraham and Lot. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், லோத்துக்கு ஆபத்து. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆபிரகாம் நல்ல சத்தமாக சொல்லுவோமா? ஆபிரகாம் ஆசீர்வாதம், லோத்து ஆபத்து. அந்த பேர்லேயே வருது பார்த்தீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வாதம், லோத்து ஆபத்து. இன்றைக்கு இந்த 2 பேருக்கு விளைந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் 3 வேறுபாடு. இவங்க 3 பேருக்கும் நடுவில் இருந்த வேறுபாடு அது என்னான்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆசீர்வாதம் பெற ஆபிரகாம் என்ன செய்தார், ஆபத்தை பெற்றுக்கொள்ள லோத்து என்ன செய்தார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிச்சோம். அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், ஒரு சைடு பெத்தேல் இருக்கிறது, இன்னொன்று ஆயி பட்டணம் இருக்குது. பெத்தேல்னா நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பெத்தேல் என்பது என்னது? வானத்தின் வாசல், ஹவுஸ் ஆஃப் காட் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது, கேட்ஸ் ஆஃப் ஹெவன் சொல்லும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு? ஒரு சைடு பெத்தேல் இருக்கிறது, இன்னொன்று ஆயி. இந்த ஆயிங்கிற பட்டணத்தை ஹீப்ரூவில் அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு குப்பை கிடங்கு, த ஹீப் ஆஃப் டஸ்ட், ஹீப் ஆஃப் வேஸ்ட் என்று சொல்லலாம். ஒரு சைடு
பரலோகம் ஒரு சைடு இருக்கிறது, இன்னொரு சைடு பார்க்கும்போது ஆயிப்பட்டணம் குப்பை கிடங்கு. அதே போல தான் ஆபிரகாம் எந்த நிலைமையில் அங்கே இருந்தாரோ அதே போல தான் நாம் இருக்கிறோம். ஒரு சைடு பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம், நமக்கு பின்னாடி உலகம் எல்லாம் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது, நடுவில் நாம் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவிலே கூடாரம் போட்டான். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டான். முதல் காரியம், ஆபிரகாமுக்கு விளைந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்னன்னா நீங்களே பார்த்து சொல்லலாம். என்ன அது? பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். He worshiped the Lord, he built an altar and he honored the Lord. கர்த்தருக்கு எங்கு சென்றாலுமே ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுகிற ஒரு லைஃப் ஸ்டைல் உடையவர் தான் இந்த ஆபிராம். இன்னும் ஆபிரகாமா மாறல, ஆபிராம். லோத்து கூடவே மனுஷன் போறாரு லோத்து. ஆனால் லோத்து எங்கேயுமே பலிபீடம் கட்டி தொழுது கொண்டதாக நம்ம எங்கேயுமே வாசிக்கல. ஆனால் ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறதா பார்க்கிறோம். ஆமென். பலிபீடம் இந்த காலத்தில் எதை குறிக்கிறதுனா ஒரு ஜபத்தை குறிக்கிறது, கர்த்தருக்கு செலுத்துகிற கணத்தை குறிக்கிறது, கர்த்தரோடு உரையாடுகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது, கர்த்தரோடு பேசுகிற அந்த ஜபம். போன வாரம் கூட நான் தர்ஷனை பார்த்து கேட்டேன், கர்த்தரோட நீ பேசுறியாடான்னு கேட்கும்போது யோசிச்சான், நம்ம கர்த்தரோட பேசுகிறோமா, கர்த்தர் உன்கிட்ட பேசுகிறாரான்னு கேட்டேன். எப்படி பேசுவார் கர்த்தர்? நம்மக்கிட்ட எப்படி பேசுவார்? பைபிளில் படிக்கும்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அதே போல் நாம் எப்படி பேசுகிறோம்? கர்த்தர் இடத்துல ஜபத்தின் மூலமாக பேசுகிறோம். இதுதான் பலிபீடத்தை குறிக்கிறது. எங்கெல்லாம் ஆபிரகாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு ஆல்டரை பில்ட் பண்ணி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு முதல் காரணம் என்னன்னா பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். இன்றைக்கும் நாமளும் கர்த்தருக்கு எங்கு சென்றாலுமே பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அது வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நம்ம வசிக்கிற இடமா இருக்கட்டும், நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம்னா கர்த்தரோட பேசிக்கொண்டே போகலாம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஒரு மணி நேரம் உட்காந்து சாலிடாக கதவை சாத்திட்டு அப்படியும் ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஒரு ட்ராவலில் போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவரோடு நம்ம இருதயம் பேசிக்கொண்டே இருக்கலாம். காலையில் வாசிக்கிற வசனத்தை அந்த நாள் முழுவதும் நாம் தியானிக்கலாம். இதுதான் கர்த்தருக்கு எங்கு சென்றாலும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிற காரியமாக இருக்கிறது. இதனால தான் நம்ம யாக்கோபுல படிக்கிறோம், ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் என்னப்பட்டான் என்று வாசிக்கிறோம். He was a friend of God. ஆபிரகாம் கர்த்தரோடு எப்படி ஒரு மனுஷன் கர்த்தரோடு சிநேகிக்க முடியும்? உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம அவர்களோடு அதிகமான நேரத்தை செலவழிட்டதுனால அவங்க நமக்கு ஃப்ரெண்டாயிருவாங்க. அதே போல தான் ஆபிரகாம் ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவன் எங்கு சென்றாலும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரோடு ஒரு தொடர்பு இல்லை என்றால் கர்த்தருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பின்னாடி வாசித்து பார்த்தோம்னா ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி தான் எகிப்துக்கு போகக்கூடாத ஒரு தப்பான முடிவு எடுத்தாரோ இல்லையா? இதுக்கப்புறம்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து சரியான முடிவுகளை எடுத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை பார்க்குறோம். ஆனால் லோத்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து எதையுமே கற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால கர்த்தருடைய மெய் ஞானத்தையும் அவன் விரும்பாதனால தவறான முடிவுகளை எடுத்து ஆபத்துக்குள்ளாகிறத நம்ம வாசிக்கிறோம். முதலாவது காரியம், ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான், லோத்து பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளவில்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இப்ப ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைச்சிட்டு வர்றார். 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ வான்னு சொல்லும்போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தம் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு தான். ஆனால் கூட இந்த லோத்து சித்தப்பா கூட இந்த லோத்தும் வந்ததுனால ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார். அது போல தான் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளும்போது கர்த்தருடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நபர் நிமித்தமாக கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது அந்த குடும்பத்தாருக்கு தெரியலைன்னா கூட கர்த்தர் அந்த நபர் மூலியமாக அந்த நபருடைய வீட்டாருக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் நிறைய உதாரணத்தை பார்க்கணும். ஒரு மனுஷனின் நிமித்தம் எப்படி ஆகான் நிமித்தமாக ஒரு சாபம் வந்ததோ அதே போல் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு ஒரு நபர் மூலியமாக கூட வரும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை
தாங்கக்கூடாது இருந்தது. அடுத்து அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. Now the land was not able to support them, that they might dwell together, for their possessions were so great that they could not dwell together. அவர்களுடைய சொத்து மதிப்பு பெருக 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 அவர்களால் அந்த இடத்துல ஒன்றாய் இருக்க முடியல. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதுக்கு அதிகமாக வீட்டில் சண்டை நடக்குது, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வருதுன்னா, எந்த வீட்டிலலாம் அதிகமாக சொத்து இருக்கிறதோ அங்கே ஒரு பெரிய சண்டை வருகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கொலைகள் பார்க்குறோம், வீட்டில் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற விரோதத்தை பார்க்குறோம். அதெல்லாம் இன்றைக்கு உருவானதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்பதாக 3000 வருடத்துக்கு முன்பதாகவே நம்ம பார்க்குறோம். எங்கே ஒரு வீட்டில் ஒரு பெரிய செல்வங்கள் வருதோ அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை இருக்குது. அதாச்சும் படித்து சொல்ல முடியுமா? 2 பிரச்சனை இருக்குது. வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. சரி, நல்லா எல்லாரும் பைபிள் பாருங்க. ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்கிற வாக்கியத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இது ஒரு பிரச்சனை. எனக்கு இது கூட பெரிய பிரச்சனையாக தெரியல. உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுதா என்னன்னு தெரியல. அடுத்த வாக்கியம் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. அடுத்த வாக்கியத்தை வாசிப்போம். அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இந்த கானானியரும் பெரிசியரும் புறஜாதி மக்கள். இப்போ ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தோடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறத யார் பார்க்குறா? புறஜாதி மக்கள், கானானியர், பெர்சியர், அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் அந்த வாக்குவாதத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய தேவனை வெளிப்படுத்த வேண்டியவ இந்த மந்தை மேய்ப்பர்கள். அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த மந்தை மேய்ப்பர்கள் மாறிட்டாங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பரும் லோத்துடைய மந்தை மேய்ப்பரும். இன்றைக்கும் பார்க்கும்போது கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டிய நாம, இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய நம்மால், கிறிஸ்தவர்களால், சில கிறிஸ்தவர்களால் கர்த்தருடைய நாமம் மிகவும் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது கிருபைங்கிற ஒரு போர்வை, கிருபை, ஆண்டவர் என்ன செய்தாலும் பாவத்தை மன்னித்து விடுவார். மறுபடியும் பாவத்தை செய்து ஆண்டவரத்தில் வந்தால் மறுபடியும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று கிறிஸ்தவர்கள் துணிகரமாய் அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் கிருபை, ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான். பாவம் செய்தாலும் மனிதன் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் மறுபடியும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் தான். கண்டிப்பாக பாவம் செய்து மனம் திரும்பும் போது பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த பாவத்தின் விளைவை அந்த மனிதர்கள் சந்திக்க வேண்டும். அந்த பாவத்தை, நாம் ஒரு பாவத்தை செய்தோம் என்றால் கர்த்தர் மறுபடியும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த பாவத்துடைய விளைவு பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கும். வேதவசனம் சொல்லுது, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அது எந்த பாவமாக இருக்கட்டும், எந்த பாவம், ஒரு மனுஷனை அந்த பாவம் ஆண்டவர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சாபத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவன். ஆண்டவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது ஆண்டவர் அது வரைக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து இரக்கத்தை காட்டி காட்டி மன்னித்து கொண்டு வந்துட்டே இருப்பார். ஆனால் அதை நம்ம கிருபையை போக்கடித்து கொள்ளக்கூடாது. வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத்ன்னு பார்க்குறோம். சின்னோட கான்சிக்வன்சஸ், பாவத்துடைய பின்விளைவுகள் மிக அகோரமாக இருக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது அந்த மனிதனை பாதிக்கும், அல்லது அவனுடைய வீட்டாரை பாதிக்கும், அல்லது அந்த சமுதாயத்தை பாதிக்கும், தன்னுடைய பிள்ளைகளை பாதிக்கும். அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, கிருபையை போக்கடித்து கொண்டு நாம் இந்த காலத்தில் நாம் வாழக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்தது பரிசுத்தமாக இருப்பதுக்கு அழைத்திருக்கிறார். God is a holy God.
நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை வெளிப்படுத்த தேவன் அழைத்திருக்கிறார். இந்த மந்தை மேய்ப்பர்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய தேவனை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டியவர்கள். அவருடைய என்ன இப்படி வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன அந்த குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் நடக்கிற அந்த சண்டை நிமித்தமாக வெளியில் வருகிற சத்தம் இந்த புறஜாதி மக்கள் காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாள் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கெட்ட பேரை ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம். நம்ம 10 வருஷமாக சேர்த்து வச்சிருந்த நல்ல பெயரை ஒரு சின்ன சம்பவம் அந்த பிளாக் மார்க்கை உண்டாக்கிறோம். அந்த பிளாக் மார்க்கு அவ்வளோ சீக்கிரம் மாறாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாக இருந்தக்கூடாது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம் புறஜாதி மக்கள் கூட இப்படிலாம் செய்வாங்களான்னு தெரியல. ஆனால் கிறிஸ்தவர்கள் கிருபை என்ற போர்வையில் இருந்து கொண்டு அவலட்சணமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தான் பார்க்கும்போது என்ன கேட்பான், ஒரு கிறிஸ்தவன் நீ இப்படி செய்யலாமா? அவனுக்கு தெரியுது ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்யக்கூடாது என்று. உலகத்தார் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வாயில் வருகிற வார்த்தை என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்யலாமான்ட்டு. ஆனால் கிறிஸ்தவனுக்கு தெரிய மாட்டேது, நான் அதை செய்யக்கூடாது, அந்த தவறை நான் செய்யக்கூடாது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட நான் காரணமாக இருக்கக்கூடாது என்று தெரிய மாட்டேது. மிகவும் பரிதாபமான வேதனையான ஒரு நிலைமையாக இருக்கிறது. சபை ஒன்று இருக்கிறது, எனக்கு உலகமும் வேண்டும், எனக்கு ஆண்டவரும் வேண்டும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்ட்டு நம்ம வாழக்கூடாது. கர்த்தருடைய நாமம் நம்ம வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய புறஜாதிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. ஒன்று கர்த்தரை எலியா சொல்லுவது போல, ஒன்று தேவன்னா தேவன்னு சொல்லணும், இல்லாட்டி உலகம்னா உலகம், பாகால்னா பாகால்னு சொல்லிட்டு போயிடணும். இங்கே குந்தி குந்தி நடந்து எனக்கு உலகமும் வேண்டும், எனக்கு கர்த்தரும் வேண்டும் என்று சொல்லி வாரத்தில் 6 நாள் உலகத்தோடு ஒன்றிணைந்து இருந்து கொண்டு ஒரு நாள் சண்டே ஆகிட்டா நான் கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் நான் வாழ்ந்துடுவேன்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எப்படி இங்கே பார்க்கிறோம், கானானியருக்கும் பெர்சியருக்கும் நடுவில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டதோ அதே போல கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பெரிய மனுஷன் தான் யா. 75 வயசு ஆபிரகாம், he is a head of the clan, குலத்தலைவன். அவர் பின்னாடி அவர் தான் இப்போ செல்வ செழிப்பாக இருக்கிறாரு. 75 வயது. லோத்துக்கு எவ்வளோ வயது இருக்குன்னு தெரில. தன்னுடைய அன்னை மகனாக இருந்தால் ஒரு சின்ன பையனாக தான் இருந்திருப்பார், ஒரு 30 வயது இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த கிளானுக்கு தான் ஃபுல் ரைட்ஸு. அவருக்கு பாதிப்பு உண்டாகாதபடி அவர் எந்த முடிவை வேணால் எடுத்துக்கொண்டு தனக்கு கீழே இருக்கிறவருக்கு எந்த அதற்கு பாதிப்பு உண்டாகாதபடி எதை வேணால் அவர் பண்ணலாம். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையை நம்ம வாசித்து போகும்போது ஆல்ரெடி மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டு வந்துட்டார். எகிப்தில் பண்ணிட்டு இப்போது கரெக்டாக முடிவெடுக்கிறாரு. நான் தேர்ந்தெடுத்தேன்னா இது வேலைக்கு ஆகாது, நம்ம லோத்துட்ட கொடுத்துடலாம். என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்து வந்தவர் கர்த்தர், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைத்து லோத்து நீ தேர்ந்தெடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். Abraham said to Lord, please let there be no strife between you and me, between my herdsman and your herdsman, for we are brethren. நாம் சகோதரர்கள். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை அழைத்தது எல்லாம் ஒன்றாக இருப்பதற்காக தான். இன்றைக்கு பார்க்கும்போது சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு சபை தேவையில்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறது பிரிந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நம்ம எல்லாம் சேர்ந்துருக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை லோத்து இல்லை நான் போக மாட்டேன், நான் உங்கள் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா லோத்துடைய வாழ்க்கையில் பின்னாடி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ஆபத்துகள் வந்திருக்க வாய்ப்புகள் மிக கம்மி. ஆனால் அந்த பார்க்கும்போது ரீசன் என்னன்னா, அந்த லேண்ட் குட் நாட் சப்போர்ட், அந்த இடம் அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லிப்போம். சபை கூடி வருதல் மிக மிக அவசியமாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ஒரு அடுப்பில் எல்லா விறகும் வெந்துட்டு இருக்கும் பொழுது நல்லா எல்லா விறகும் சூப்பராக எரியும். அதில் ஒரு விறகு மட்டும் இல்லை நான் தனியாக போய் எறிகிறேன்னு சொல்லிட்டு அந்த விறகு போய் தனியாக வச்சோம்னா அந்த விறகு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த விறகு எல்லாம் கூடி சேர்ந்துருக்கிற விறகு எல்லாமே நல்லா எரிந்து கொண்டே இருக்கும். அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு மற்ற தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. எப்படி லோத்துக்கு ஆபிரகாம் ஒரு ஐக்கியம் தேவைப்பட்டதோ அதே போல் நமக்கும் தேவ பிள்ளைகளோடு தேவ மனிதர்களோடு நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. எங்களுக்கு அந்த ஐக்கியம் வேண்டாம்னு நம்ம சொல்லி பிரிந்து போனோம்னா அது கொஞ்ச நாளைக்கு அந்த அபிஷேகம் ரட்சிப்பு எல்லாம் அந்த அனல் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு மழை அடித்தது, ஒரு வாழ்க்கையில் ஒரு புயல் வந்துச்சுன்னா அந்த அனல் அந்த நெருப்பு எல்லாமே அமைந்து போய் விடுகிறது. பிரிந்து போனது போல் நாம் பிரிந்து போய் விடக்கூடாது. முதல் காரியம் என்ன, அது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். லோத்து பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளவில்லை. அடுத்து வாசிப்போம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் வாஸ் a பீஸ் மேக்கர். ஒரு சண்டை சச்சரவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் வரும்பொழுது முதல்ல போய் அப்ரோச் பண்ணுறது யாராக இருக்கணும்னா அவங்க அப்ரோச் பண்ணக்கூடாது, நாம தான் அப்ரோச் பண்ணணும். கிறிஸ்தவர்களாகிய நாம தான் அப்ரோச் பண்ணணும். வேலை ஸ்தலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு ஆபிரகாம் ஒரு பெரிய மனுஷனாக எப்படி அவர் லோத்து தன்னிடத்தில் வந்து சொல்லணும்னு சொல்லி விரும்பலை, ஆபிரகாம் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை பார்க்குறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த உலகத்தில் நாம் சமாதானம் பண்ணும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படின்னா, புறஜாதி மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இயேசுவும் அதே ஊழியத்தை தான் செய்கிறார். பிதாவோடு நம்மை இணைக்கிற ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு செய்கிறார். இயேசுவின் சீடர்களாக இருக்கிற நாம, சீஷர்களாக இருக்கிற நாம இயேசு செய்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இங்கே பார்க்கிறோம், உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது சொத்து இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, எப்படியாச்சும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரணம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட லோத்து ஆபத்திற்குள்ளாக ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், லோத்து அபகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அபகரித்தார் என்று நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். Lot lifted his eyes and saw all the plain of Jordan, and it was well watered everywhere before the Lord destroyed Sodom and Gomorrah, like the Garden of Eden, like the land of Egypt as you go towards Zoar. இப்போ பார்க்குறாரு, லோத்து பார்க்குறாரு, ஏழத்து பார்க்குறாரு, இருக்கிறதுல ஒரு இடம் செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்கிறது. அந்த இடத்த எப்படியாச்சும் ஆபிரகாம்கிட்ட இருந்து நாம் வாங்கிடணும், அந்த இடத்த பெஸ்ட்டான லேண்டு நமக்கு கிடைக்கணும்னு ஒரு செல்ஃபிஷ் திங்கிங்கோட இந்த லோத்து செயல்படுகிறத பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அழைத்த தேவன் ஆசீர்வதிப்பார், இந்த நிலங்கள் என்னை ஆசீர்வதிக்காது, இந்த நான் பார்க்கிற இந்த காரியங்கள் என்னை ஆசீர்வதிக்காது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்ததுனால ஆபிரகாம் தைரியமாக விட்டு கொடுக்குறாரு. இந்த சாய்ஸை நீயே எடுத்துக்கோ, என்ன கர்த்தர் பார்த்துக்குவார். இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தர் தான் நான் ஆசீர்வதிக்க முடியும், இந்த நிலங்கள் இந்த பெஸ்ட்டான லேண்டை நான் தேர்ந்தெடுக்கிறதுனால என்னுடைய ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த முழு நிச்சயம் இருந்ததுனால, விசுவாசம் வெளிப்பட்டதுனால ஆபிரகாம் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமுடைய ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா, கர்த்தருடைய பரலோகத்தை குறித்து ஃபுல் விஷன் இருந்ததுனால இதற்கெல்லாம் அவன் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதனால தான் வாசிக்கிறோம், அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10-16 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினான், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆபிரகாம், இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் ஆபிரகாமின் தேவன்.
என்று ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா அவன் அந்த நகரத்தை, பரலோகத்தை நோக்கினான். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது உலகத்தை விட நம்முடைய விஷன் எங்கே இருக்கணும்னா பரலோகத்தின் மீது இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஃபுல்லாக எர்த்லி ஓரியன்ட். ஆண்டவர்கிட்ட வா உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர்கிட்ட வா உனக்கு நலங்களை தருவார், ஆண்டவர்கிட்ட வா உனக்கு வந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனைகளே இருக்காது. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அப்படி தானே? நீங்கள் பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரோடு இல்லாதவர்களா? அவ்வளோ பிரச்சனைகள். நம்ம நாட்டுக்கு வந்த மிஷினரிகள்லாம் எத்தனையோ பேர் மலேரியாவால் செத்துருக்காங்க, பிள்ளைகளை பலி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய விஷன் எல்லாமே என்னென்னா பரலோகம், எப்படியாச்சும் பரலோகத்துக்கு எல்லா ஜனங்களையும் சேர்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன, உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணி உலகத்தில் உனக்கு ஆண்டவர் இதை தருவார் அது தருவார், அந்த பரமதேசத்தின் மீது இருக்கிற ஃபோக்கஸை விட்டுட்டு நம்ம உலகத்திற்கு பின்னாடி சென்று கொண்டு இருக்கிறோம். உலக ஆசீர்வாதம் தேவைதான், கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் இடத்துல வருவதற்கு, சபைக்கு வருவதற்கு உலகம் ஆசீர்வாதம் மட்டுமே ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கர்த்தரிடத்துல வருகிறதுக்கு உலக ஆசீர்வாதம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே கர்த்தரிடத்துல நாம் வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நான் அவரோடு நித்தியமாய் வாழ போகிறேன், அவருடைய அன்பு நிமித்தமாக வரணும். நம்ம சர்ச்சில் எது செய்தாலுமே அன்பு நிமித்தமாக செய்யணும். பயத்தின் நிமித்தமாக நம்ம செய்கிறோமா இல்லை அன்பு நிமித்தமாக செய்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் கர்த்தரிடத்துல எதுக்காக வரோம், நம்ம சபைக்கு எதுக்காக வரோம்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். வந்தாலே செழிப்பாக கொடுத்துருவார், எல்லாவற்றையும் கொடுத்துருவார் அப்படின்னு. கர்த்தர் கொடுப்பார் தான், ஆனால் கர்த்தரிடத்துல வருவதற்கு அது மாத்திரமே ஒரு காரணமாய் இருந்து விடக்கூடாது. ஆபிரகாம் பரமதேசத்தின் மீது அவன் முழு ஃபோக்கஸையும் வச்சான். அவன் விரும்பாத எல்லா ஆசீர்வாதத்தையும் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் மாற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் கொடுக்கிற நீதி, இயேசு கொடுக்கிற நீதி, அவர் சிலுவையில் மறைத்து நமக்காக கொடுத்த அந்த நீதியை தேடி அவருடைய ராஜ்யத்தை, இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அவருக்காக பணி செய்கிறது எல்லாவற்றையும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்காத எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பயத்தின் நிமித்தமாக கர்த்தரிடத்துல வராதிங்க, பயத்தின் நிமித்தமாக சபையில் எதையுமே செய்யாதீங்க. ஆண்டவர் என்னை அடித்துருவாரு, சபிச்சிருவாரு அப்படின்லாம் எதுவும் செய்யாதீங்க. கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து, அவர் எனக்காக மரித்திருக்கிறார், நான் நித்தியமாக அவரோடு வாழ போகிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை சுகப்படுத்தியிருக்கிறார், எனக்கு இருந்த எல்லா நோய்களையும் மாற்றி இப்போ நான் மூச்சு விடுறனாலே அதுவே கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை என்கிற அந்த நன்றி உணர்வோடு கர்த்தருக்கு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. பயத்தின் நிமித்தமாக எதையும் செய்யாதீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட ஆபிரகாம் விட்டு கொடுத்தார், லோத்து அபகரிக்க நினைத்தார். வாசிப்போம். அடுத்து 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். மூன்றாவது காரியம், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட மூன்றாவது காரியம் என்னன்னா, அவன் பரலோகத்தை நோக்கி பார்த்தான். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம யாரை பார்க்கணும்? பரலோகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் லோத்து எதை பார்த்தான்னா பசுமையை பார்த்தான். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. லோத்துக்கு விளைந்த ஆபத்திற்கான காரணம் என்னன்னா பசுமையை நோக்கி பார்த்தான். ஆபிரகாமுக்கு விளைந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்னன்னா பரலோகத்தை நோக்கி பார்த்தான். இப்போ லோத்து பார்க்குறாரு, அந்த நிலம் ரொம்ப பசுமையாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு நான் என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போனேன்னா அங்கே நான் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருப்பேன் அப்படின்னு நினைத்தாரு. ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து ஒரு பலிபீடத்துலேருந்து பலிபீடம் கட்டி தொழுது கொண்டு அந்த முடிவை எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இவருக்கு இந்த லைஃப் ஸ்டைலே கிடையாது, ஒர்ஷிப் பண்ணுற லைஃப் ஸ்டைல் கிடையாது, ப்ரேயர் லைஃப் ஸ்டைல் கிடையாது, கர்த்தரோடு இடைப்படுகிற எந்த லைஃப் ஸ்டைலுமே கிடையாது. அப்படி ஒரு முடிவை எடுத்ததுனால அங்கே பெரிய ஆபத்து வருகிறத நம்ம பார்க்குறோம். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. இன்றைக்கும் உலகத்தின் பின்னாடி போகிற எல்லாரும் அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது, பசுமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் போவாங்க. ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது அந்த பழம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புசிப்புக்கு நல்லதும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பாவம் பார்க்கும்போது முதல்ல பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். சோதம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப செழிப்பாக, ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஆனால் பாவத்தோட முடிவு எப்படி இருக்கும்னா
எட்டியை போல கசக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பார்க்கறதுக்கு முதல்ல இனிமையாக இருக்கும், ஆனால் அந்த பீப்புளோட லைஃப்பில் அட் த எண்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் பிட்டர். அதை தான் நம்ம பார்க்குறோம். பாவம் முதல்ல பசுமையாக தோன்றும், முடிவில் கசப்பாய் மாறி விடுகிறதா இருக்கிறது. ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி இருக்க வசனத்தை வாசிங்க. அவன் ஏறெடுத்து பார்த்துன்னு சொல்லி வரும் அந்த வசனத்தில். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன பண்ணுறாரு, பாவத்தை அவர் ஏறெடுத்து பார்க்குறாரு. அடுத்து 2 வசனம் கழித்து 12வது வசனத்தில் பாருங்க, சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஃபர்ஸ்ட் தூரத்துலேருந்து பார்க்குறான், அடுத்த 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோம் சோதோமுக்கு ஆப்போசிட்டில் கூடாரம் போடுகிறத பார்க்குறோம். அடுத்து 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சோதம்குள்ளேயே போயிட்டான்னு சொல்லி போட்டிருக்கோம். 19வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவன் ஒரு வாசலில் உட்காந்து ஒரு தலைவனாக மாறி விடுகிறத பார்க்குறோம். பாவமும் அப்படி தான், பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இனிமையாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஓகே அக்செப்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருந்தோம்னா ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்ப்போம், அது ஒரு பிரச்சனையும் உண்டாகாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கி இப்படி இந்த சோதம் எப்படி இழுத்து பக்கத்தில் எதிரே கொண்டு வந்து அவனுக்கு கூடாரம் போட வச்சதோ அதே போல் பாவத்தோட கொஞ்சம் நெருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளேயே கொண்டு வந்துடும், உள்ளே கொண்டு வந்து அந்த மக்களோடு மக்களாய் மாற்றி அந்த பாவத்திற்கு ஒரு தலைவனாய் மாற்றி விடுகிறது. இந்த பாவம் கொடுமை உள்ளது, சின் இஸ் கான்டேஜியஸ் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2 தூதரும் வருவாங்க. சோதம் கொமராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 2 தூதர்கள் வரும்போது அங்கே லோத்து வாசலில் உட்காந்துருந்தான்னு சொல்லி வந்திருக்கோம். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் பிப்ளிக்கல் டைம்ஸில் வாசலில் யார் உட்காருவாங்கன்னா அந்த நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் தான் அந்த வாசலில் உட்காருவாங்க. அப்போ சோதம் அந்த நாட்டுக்குள்ளே போய் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மக்களுக்கே ஒரு தலைவனாக மாறிட்டான். சோதம் கொமரம் எவ்வளோ மோசமான பட்டணம். இவன் ஆபிரகாமுடைய இனத்துலேருந்து வந்தவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டான். இவனுக்கு 2 பெண் பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை அந்த சோதம் கொமரக்குள்ளே கொண்டு போனால் தன்னுடைய பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாய் நடப்பார்கள் என்று தெரிந்தும் கூட பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, பணம் நிறையா வருகிறது என்று சொல்லி பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி போனதுனால ஆபத்து நேரிடுகிறத நம்ம வாசிக்கிறோம். சோதமுடைய பெரிய பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. அப்படியா? இச்சை. ஓகே, ஆமாம், இதுதான் பெரிய பாவம். செக்ஷுவாலிட்டி, ஹோமோசெக்ஷுவாலிட்டி. இன்றைக்கு பார்க்குற எல்ஜிபிடிக்யூ, லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்ஷுவல், இது எல்லாமே எங்கே ஆரம்பித்ததுன்னா சோதமில் தான் ஆரம்பித்தது. ஏன்னா நோவா காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. மறுபடியும் இதெல்லாம் எங்கே துவங்குதுன்னா சோதம். The great sin of Sodom is sexual immorality, fornication. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இந்த சோதோமில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த சோதம் பற்றி நீங்கள் எசேக்கியேலில் ஒரு வசனம் இருக்கும், ஆனால் இப்போ வாசிக்க வேணாம். யாக்கோபு 4:4 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த லோத் அப்படிதான், சோதமோட சிநேகிதனாய் இருக்கலாம் என்று சொல்லி தேவனுக்கு பகைஞனாய் மாறிவிட்டான். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகலான்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த பாவம் முழுவதும் விழுங்கி விடுகிறதா இருக்கிறது. சத்ருவானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான் என்று வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சோதமை குறித்து சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் வாசிப்போமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29, 30. லோத்தினுடைய நாட்களில் நடந்து போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆண்டவர் கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். லோத்துடைய நாட்களில் நடந்தது போல இந்த உலகத்தில் இப்போ நடக்குதா இல்லையா? கடைசி காலத்தில் எல்லாம் அதிகமாக இருக்கும். சென்னையில் ப்ரைட் வாக்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த
ஓரின சேர்க்கையை சப்போர்ட் பண்ணுகிற ஒரு கேம்பெயின் நடந்தது. வெளிநாட்டில் இல்லை, நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. லோத்துடைய நாட்களிலே நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போடு வரைக்கும் எல்லாம் இப்படி பண்ணாங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம். சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். உண்மையை சொல்லணும்னா கானானியர்களும் பாவிகளாக தான் இருந்தாங்க, பெரிசியரும் பாவியர்களாக தான் இருந்தாங்க, புறஜாதி மக்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது சோதமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பாவிகளாக இருந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பாவத்தை லோத்து பார்த்துருக்க மாட்டாரா? அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு பார்க்குறாரு, பச்சையாக இருக்குது, க்ரீன் ஃப்ளாக் போட்ட மாதிரி இருக்குது. எப்படி ஒரு ட்ரெயினில் போகும்போது க்ரீன் ஃப்ளாக் போட்டால் அப்படியே போகலான்னு தோணுது. ஆனால் ரெட் ஃப்ளாக் போட்டு போணுச்சுன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் நடக்கும், அதே போல் தான் ஆபத்து நடக்கும். அதே போல் தான் இங்கே பச்சை பசேன்னு இருக்குது. இன்னொரு சைடு பார்க்கும்போது அங்கே அவ்வளோ பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரெட் ஃப்ளாகை அவர் மதிக்காமல் அவர் அங்கே போய் செலுகிறதுனால அவருக்கு ஆபத்து நேரிடுகிறத பார்க்குறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை அநேக முறை எச்சரிக்கிறார். முதல்ல பார்க்கும்போது சிங்கம் வந்து குறுக்க வந்து நிற்கும். அடுத்து டெலிலால் மடியில் மயக்கத்தில் படுத்து கிடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெலிஸ்டர்கள் வந்து சிம்சோனை மேற்கொள்ளலான்னு சொல்லி வருவாங்க. வரும்போதெல்லாம் அவன் கொஞ்சம் எச்சரிப்படைந்தான் என்றால் அவன் அந்த பாவத்திலேருந்து அவன் வெளியில் வந்து அவன் பெரிய தரிசனத்தை நிறைவேற்றியிருக்கலாம். ஆனால் பாவத்தோடு ஒத்து போய் இருந்ததுனால அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் அதெல்லாம் அவன் மதிக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போனதுனால அங்கே ஒரு பெரிய ஆபத்து வந்ததை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக ரெட் ஃப்ளாக்ஸை அனுப்புவார். ஒரு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நிறைய ரெட் ஃப்ளாக் அனுப்புவார். ஆனால் எனக்கு அதுதான் வேண்டும், பசுமையாக இருக்குது, அதுதான் வேண்டும் என்று சொல்லி போகும்போது தான் அங்கே ஒரு ஆபத்து நேரிடுகிறத நம்ம வாசிக்கிறோம். சிம்சனோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் அந்த தலையெல்லாம் சிரைக்கப்பட்டக்கப்புறம் அவருடைய பலன் குன்றி போய்விட்டது. அதுக்கப்புறம் அவரை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க, கண்ணை குருடாக்கிட்டாங்க. மறுபடியும் பார்க்குறோம், மறுபடியும் அவனுடைய தலைமுடியெல்லாம் வளர்ந்தது, மறுபடியும் அவனுக்கு பலன் கிடைத்தது. ஆனால் அந்த பெலிஸ்டர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுடைய கண்ணை பிடுங்கி அவனை வந்து மாவரைக்க விட்டாங்க. கடைசி அவனுடைய நாட்களில் பார்க்கும்போது அவனுக்கு பலன் வந்து எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் அவனுக்கு போன கண்ணு மறுபடியும் வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக வரல. முடி வளர்ந்துச்சு, பலம் வந்துச்சு, ஆனால் போன கண்ணு வந்துச்சான்னு வரல. அதே போல தான் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்யும் பொழுது சில காரியங்களை நாம் ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் சில காரியங்கள் அந்த கண் எப்படி போணுச்சுன்னா நம்மை குறித்து தேவன் விஷன், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். இந்த பாவம்லாம் என்ன பண்ணணும்னா கடைசியில் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விடுகிறதா இருக்கிறது. தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து விடுகிறதா இருக்கிறது. அதுதான் பாவம் மிகவும் கொடியதா இருக்கிறது. யோவேலில் நம்ம வாசிக்கிறோம், பச்சை புழு பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாவத்தின் நிமித்தமாக வந்த எல்லா காரியத்தையும் நான் மறுபடியும் அளிப்பேன்னு சொல்கிறாரு. அதே கர்த்தர் தான் சில இடத்துல சொல்கிறாரு, பி கேர்ஃபுல், காட் கேனாட் பி மார்க்டு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நிச்சயமாய் அறுப்பான் என்று கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் எழுதினது யாரு? பவுலு. அதிகமாய் கிருபையை பேசின அந்த மனிதன் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். காட் கேனாட் பி மார்க். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:8 வாசிச்சிங்கன்னா, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கென்று காரியங்களை விதைக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். நாம் மாம்சத்துக்கென்று விதைக்கும் பொழுது அதோடைய விளைவுகள் எல்லாம் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் நினச்சேன் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்தார், நல்லா ஏறி போயிட்டு இருக்கும்போது எங்கே அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பத்ஷேபாள்கிட்ட பாவம் செய்யும்போது அந்த டவுன்ஃபால் அங்கே ஸ்டார்ட் ஆனுச்சு. அங்கேருந்து மறுபடியும் ஆண்டவர் தாவீதை பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், மறுபடியும் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், மறுபடியும் பிள்ளையாய் மாற்றப்பட்டார். ஆனால் வாசிக்கிறோம்
அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய பாவத்திற்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ பாவத்துக்கு உட்பட்டாங்கன்னு வாசிச்சிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் கொலை செய்து கொண்டு இல்லீகலாக சில காரியங்களை செய்து கொண்டு அந்த குடும்பத்தை பாதித்து விடுகிறது. அந்த பாவம் சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. முதல் பிள்ளை கர்த்தருடைய பார்வைக்கு அவலட்சணமாக இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். 2வது பிள்ளை சாலமோன் ராஜாவாயிட்டார். இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஞானி தான், நல்லா ரிச்சாக இருந்தார். உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களும் அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு நல்லா ரிச்சாக இருந்தார், ப்ராஸ்பரஸாக இருந்தார், விஸ்டமோடு இருந்தார். ஆனால் அவருடைய மாரல் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 0ல் இருந்துச்சு. 1000 wives, 700 wives, 300 concubines. அதுதான் தாவீதுடைய ஒரு சின்ன தவறு அவனுடைய பிள்ளையை பாதித்து விடுகிறது. லோத்து பசுமையை பார்த்ததுனால பாவத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் பரலோகத்தை பார்த்ததுனால பழுகி பெருகினான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. லோத்து பசுமையை பார்த்ததுனால பாவத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் பரலோகத்தை பார்த்ததுனால பழுகி பெருகினான். நாம எதை பார்க்கணும்? பரலோகத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும் தான் விரும்புகிறார். ஆனால் கர்த்தரிடத்தில் வருவதற்கு அது மாத்திரமே ஒரு காரணமாய் இருந்து விடக்கூடாது. எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாகவும் நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும். உலகத்தை பார்த்து நம்முடைய சொந்த ஞானத்தின் மூலமாக நாம் அதை செய்து விடலாம், இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அதை செய்து விடலாம் என்று நினைத்தோம் என்றால் பசுமை ஏமாற்றிவிடும். பரலோகம் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் ஏமாற விடாது. அல்லேலூயா. ஜபத்தோடு ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பரலோகம் உங்களை ஏமாற விடாது. ஆனால் பசுமையை பார்த்து மாம்சீகமாக ஒரு காரியத்தை முடிவு செய்து பண்ணும் பொழுது அங்கே ஏமாற்றங்கள், ஆபத்துகள் இருக்க அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த சோதம் கோமரா பட்டணத்தை அட் ப்ரெசன்ட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட் சி, இஸ்ரவேல் நாட்டில் இன்னமும் டெட் சின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கடல் அநேக உப்பாக இருக்கும், சவக்கடல்னு சொல்லுவாங்க டெட் சி. அங்கே மனிதர்கள் யாருமே மூழ்க மாட்டாங்க, மிதப்பாங்க. அது எதனால் ஆச்சுன்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்கன்னா, இந்த சோதம் கோமரில் ஆண்டவர் பிரிம்ஸ்டோனையும் சல்ஃபரையும் அனுப்பினார்ல, அக்கினியும் கந்தகத்தையும் அனுப்பினார்ல, அதில் உண்டான கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் இந்த டெட் சி உருவானது. இன்னைக்கும் நீங்கள் டூரிஸ்ட் விசா எடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க, இன்னமும் டெட் சி இருக்குது. அந்த இடத்த தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அதுதான் சோதம் கொமரா பட்டணம். அந்த சோதம் கொமரா பட்டணத்திற்கு வந்த அழிவுக்கு காரணம் அந்த பாவம் கொடியதாக இருந்தது. அங்கே போய் இந்த லோத்து தன்னுடைய கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை பெறாமல் தன்னுடைய மாம்சீகமாய் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டதுனால அங்கே பெரிய பின்விளைவுகளை சந்திக்கிறத நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன முடிவை நாம் எடுத்தாலும் சரி, அது கர்த்தரிடத்துலேருந்து ஒரு திட்டத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யும்போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்த வசனத்திலாம் நம்ம வாசிப்போம். ஓகே போதும். இப்போ லோத்து தனக்கான இடத்தை தெரிந்து கொண்டாரு. இப்போ ஆபிரகாம் தனக்கான இடத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் தான்ப்பா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கேருந்து சொல்லுகிறாரு ஆபிரகாமை நோக்கி. அவர் நின்று கொண்டு இருக்கிற இடத்துலேருந்து சொல்கிறாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார். அப்போ ஆபிரகாம் நின்ற இடத்துலேருந்து பார்த்துருந்தா கண்டிப்பாக லோத்தோடைய இடம் சோதம் கொமராவும் அதில் இன்க்ளூட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இவன் லோத்து அப்படி தேர்ந்து கொண்டாலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிப்பார்னு கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது கர்த்தர், வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 3 லட்சம் மைல் பரப்புள்ள ஒரு இடத்தை கர்த்தர் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இட் இன்க்ளூட்ஸ் த லேண்ட் ஆஃப் லோத்து தெரிந்து கொண்ட அந்த சோதம் கோமரையும் கர்த்தர் யாருடைய கையில் கொடுத்தார்? அந்த நிலப்பரப்பையும் யாருடைய கண்ட்ரோலில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாருன்னா ஆபிரகாமுடைய கையில் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இதுதான் கர்த்தருடைய மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். உலக ஞானத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் ஒரு செய்கிறான்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஷார்ட் டேர்மில் அவனுக்கு ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தரை முன்னிட்டு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து கர்த்தருக்கு நல்ல பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டு நல்ல பிறருக்கு விட்டு கொடுத்து எதையும் அபகரிக்காமல்
பரலோகத்தை பார்த்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிற மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். வாசிக்கிறோம், பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவ மூலியமா இன்றைக்கும் எண்ண முடியாத, இன்றைக்கும் நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது, கடற்கரையில் இருக்கிற மணலையும் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான், ஆசீர்வாதத்துக்கு பிற்பாடும் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா நான் இனிமேல் வந்துடுவேன், நான் இனிமேல் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், அப்படி சொல்கிறவங்க என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்வேன், தினமும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும், தினமும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் உடையவர் தான் ஆபிரகாம். நமக்கும் அதே போல தான். ஆசீர்வாதம் தந்தா மாத்திரம் ஆண்டவர் பலிபீடத்தை கட்டுவேன் அல்ல, ஆசீர்வாதத்தை தந்த பிற்பாடும் சொல்ல போனோன்னா லோத்தை விட ஆபிரகாமுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும். ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த கிளான். அத்தனை ஜனங்களையும் லீட் பண்ணிட்டு போகிறது ஆபிரகாம். அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை கனம் பண்ணுகிறார். ஆனால் லோத்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேன் தான். நினச்சிருந்தா பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டிருக்கலாம், ஆனால் எந்த லைஃப் ஸ்டைலும் நம்ம பார்க்கல. லோத்து இந்த மாதிரி இருந்தான். அப்படி ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் அவன் இருந்திருந்தால் என்றால் அவன் அந்த தவறான முடிவை எடுத்திருக்க வாய்ப்புகள் மிக கம்மி. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் விளைந்த ஆசீர்வாதத்துக்கும் ஆபத்துக்குமான 3 காரியங்களை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். ஆல்ரெடி 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. முதலாவது என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டாரு, லோத்து பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளலை. நமக்கு லைஃப் ஸ்டைல் வந்து ப்ரேயர் லைஃப் ஸ்டைல். சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருந்துடாதபடி முடிஞ்ச அளவு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்க வேண்டும். 2வது, ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், லோத்து அபகரித்தான். நாமளும் எந்த பிறருக்கு போகிற காரியங்கள் எதையும் நாம் கிறிஸ்தவர்கள் அபகரித்து கூடக்கூடாது. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. நீங்கள் ஒரு சில காரியத்தை விட்டு கொடுத்து பாருங்கள், லாங் ரன்னில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த விட்டு கொடுக்காம அபகரித்தவர்கள் லாங் ரன்னில் பார்க்கும்போது அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சந்தேகம் தான். 3வது, பரலோகத்தை ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பதாக பரலோகத்தை நோக்கி பார்த்தான். லோத்து பசுமையை பார்த்தான், அதனால ஆபத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பதாக பரலோகத்தை பார்க்க வேண்டும். பசுமை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண் போன போக்கிலே போனோம் என்றால் அங்கே ஆபத்து ஒளிந்திருக்கக்கூடும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தையின்படி ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு பிற்பாடு நம்ம பிற பகுதிக்கு செல்லலாம்.